வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். ஸோ நேற்று வந்து ஒரு ஃபஸ்ட்டு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 3 டாப்பிக்லேருந்து. இன்றைக்கி 2வது லைவ் டெஸ்ட். ஸோ இன்றைக்கும் 2 டாபிக் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க டாபிக் வந்து பர்மியபிலிட்டி அண்ட் காம்பேக்ஷன். இந்த 2 டாபிக் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று கொடுத்த டாப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் வந்து கொஞ்சம் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் நேற்று கொடுத்துருந்த டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயில் மெக்கானிக்ஸில் அதிகமான வெயிட்டேஜ் உள்ள டாபிக்னால் நேற்று கொடுத்துருந்த அந்த 3 டாபிக் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில், 3 ஃபேஸ் சிஸ்டம், இன்னொரு டாபிக் கொடுத்துருந்தோம் இல்லையா, கன்சிஸ்டன்சி லிமிட், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்துருந்த டாப்பிக்கில் கொஞ்சம் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ரொம்ப ரேராக ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த டாப்பிக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து டெஸ்ட்ஸ்லாம் தான் இருக்கும். அதை படிக்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம். ஸோ ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து எந்த டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிக்கிறோம், இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து ட்ரையாக்சியல் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட், கன்சாலிடேஷன் டெஸ்ட் அண்ட் ஹைட்ரோமீட்டர் டெஸ்ட். இந்த 4 தான் ஆப்ஷன். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது லைவ் சேட்னு ஒன்று பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ லைவ் சேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நானும் கீழே பார்த்துட்டே தான் இருந்தேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம். ஸோ கமெண்ட் பண்ணியாச்சா? ஆன்சர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, சாயிலில் பண்ணுறோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர். இந்த டெஸ்ட் வந்து 2 விஷயங்களை சாயிலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். ஒன்று வந்து மாய்ச்சர் கண்டென்ட், இன்னொன்று ட்ரை டென்சிட்டி. ஒன்று மாய்ச்சர் கண்டென்ட், இன்னொன்று ட்ரை டென்சிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ச்சர் கண்டென்ட், இன்னொன்று ட்ரை டென்சிட்டி. ஸோ இந்த 2 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ அப்படிங்கிறது என்னென்னா மாய்ச்சர் கண்டென்ட் அட் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. மாய்ச்சர் கண்டென்ட்டோட ரேஞ்ச் எடுக்கும்போது மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி இருந்தால் அதுக்கு பேர் தான் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ இதை தான் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரில் 2 விஷயம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று மாய்ச்சர் கண்டென்ட், இன்னொன்று ட்ரை டென்சிட்டி. ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட்னா மாய்ச்சர் கண்டென்ட் அட் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. இதுதான் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். இதை வந்து சிம்பிளில் வந்து காமா டி மேக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஃபார்முலாலையா. காமா டி மேக்ஸ் இதுதான் ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், physical properties which influence permeability are. Physical properties which influence permeability are. எந்த 2 physical properties வந்து permeability வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து permeabilityக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குது? விஸ்காசிட்டியா, யூனிட் வெயிட்டா, போத் விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட்டா, ஆர் நன் ஆஃப் திஸ்? ஸோ எது permeabilityல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ப்ராப்பர்ட்டி? which physical properties influence permeability? கமெண்ட் பண்ணியாச்சா? ஸோ ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் சி, போத் விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட். ஆன்சர் இஸ் சி, போத் விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட். சாயிலோட விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட் இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் பர்மியபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ போத் விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, the property of soil which permits water to percolate through it is called. The property of soil which permits water to percolate through it is called. சாயில் வந்து வாட்டரை வந்து தனக்குள்ளே போக வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மாய்ச்சர் கண்டென்ட்டா, ஆப்ஷன் பி பர்மியபிலிட்டி, ஆப்ஷன் சி கேபிலாரிட்டி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ எது வந்து ஆன்சர்? கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. The property of soil which permits water to percolate through it is called. Answer சொல்லாமா? Answer is B, permeability.
சாயில் வந்து வாட்டரை உள்ளே அலோவ் பண்ணுற ஆக்ஷனுக்கு பேர் பர்மியபிலிட்டி. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து கேப்பிலாரிட்டி இருக்கு இல்லையா. ஸோ கேப்பிலாரிட்டி வந்து நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங்லாம் படிப்போம்ல, வாட்டரை வந்து தனக்குள்ளே வந்து ஒரு ரூட் மூலியமாக வந்து இந்த செடியெல்லாம் உறிஞ்சுது இல்லையா, அந்த ஆக்ஷன் பேர் தான் கேப்பிலாரிட்டி. இந்த மண்ணே நேரடியாக தண்ணியை உறிஞ்சுற ஆக்ஷன் பேர் பர்மியபிலிட்டி. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தானாகவே சாயில் வந்து வாட்டரை உறிஞ்சுறது பேர் பர்மியபிலிட்டி. கேப்பிலாரிட்டிங்கிறது ரூட் ஜோன் மூலயமா தாவரங்கள்லாம் உறிஞ்சுறது தான் கேப்பிலாரிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் பி, பர்மியபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட் டன் ஆன் சாயில் the mass of hammer and drop of hammer are. The standard compaction test done on soil, the mass of hammer and drop of hammer are. ஸோ இந்த கொஸ்டின் வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டில் அந்த ஹேமரோட வெயிட்டும் ட்ராப்போட சைஸும் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டில் மாஸ் ஆஃப் ஹேமரோட வெயிட்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, 2.60 kg and 310 mm. Answer is A, 2.60 kg and 310 mm. அந்த டெஸ்ட் எல்லாம் வரும்போது சில அப்பேரட்டஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும். ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டு, அடுத்து கன்சாலிடேஷன் பண்ணுறது, ஹைட்ரோமீட்டர் டெஸ்ட்டு, இந்த எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு சின்ன சின்ன அப்பேரட்டஸ் இருக்கும். எவ்வளோ சைஸில் வந்து அந்த ஹேமர் இருக்கும், எவ்வளோ சைஸுக்கு அந்த சாயிலுக்குள்ளே அந்த ட்ராப் ஹேமர் வந்து இறங்கும், இதெல்லாம் வந்து எப்போதுமே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படியும் வந்து கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட் டன் ஆன் சாயில், மாஸ் ஆஃப் ஹேமர். ஸ்டாண்டர்ட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டுக்கு வெயிட் எவ்வளவு? ஹேமரோட வெயிட் 2.60 kg and 310 mm. ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate of flow on discharge per unit time is proportional to. The rate of flow or discharge per unit time is proportional to. So discharge per unit time is proportional to. Option dry density, area and hydraulic gradient. Dry density, area and hydraulic gradient. ஈஸியான கொஸ்டின் தான், பர்மியபிலிட்டியில் இருக்கும். புக்கில் வந்து ஃபஸ்ட்லேயே எடுத்தோன்னே இருக்கும். The rate of flow or discharge per unit time is proportional to. Answer சொல்லலாமா? So answer is C, hydraulic gradient. Rate of flow or discharge per unit time is proportional to hydraulic gradient. இது எதோட டெஃபினிஷன்னா டார்சிஸ் லான்னு ஒன்று இருக்கும். டார்சி லா. ஸோ இதோட டெஃபினிஷன் தான் இந்த கொஸ்டின். அதோட டெஃபினிஷனே ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ் பர் யூனிட் டைம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ Q ஈக்குவல் டு KI ஏன்னு இருக்கும். ஸோ கேபிட்டல் ஏ. Q ஈக்குவல் டு KIA. Qங்கிறது தான் டிஸ்சார்ஜ், கேங்கிறது ஐங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், கேங்கிறது வந்து கான்ஸ்டன்டில் இருக்கும், ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட், ஐ தான் இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதுதான் டார்சிஸ் லா. த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ் பர் யூனிட் டைம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட். Next question. Allen-Hesson formula is. Allen-Hesson formula is. Option A, K equal to 100 dm squared, K equal to C d10 squared, K equal to 200 d e cube e squared. ஸோ இது மூணில் எது ஆலன்-ஹெசன் ஃபார்முலா? டெக்ஸ்ட் புக் புன்மியா புக்கில் மொத்தமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து 3 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஜாக்கீஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும், இந்த ஆலன்-ஹெசன் ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா வந்து ட்ரெசாகி ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். ஸோ இது 3 ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏயில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் இதுவும் ஒன்று இந்த டாப்பிக்கில். ஸோ இதில் எது ஆலன்-ஹெசன் ஃபார்முலா? ஸோ ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் K ஈக்குவல் டு C d10 ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆலன்-ஹெசன் ஃபார்முலா, K ஈக்குவல் டு C d10 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, K ஈக்குவல் டு 100 dm ஸ்கொயர், இது வந்து ஜாக்கீஸ் ஃபார்முலா. இது ஜாக்கீஸ் ஃபார்முலா. அடுத்து இருக்க ஆப்ஷன் சி வந்து K ஈக்குவல் டு 200 d e cube e ஸ்கொயர், இதுதான் ட்ரெசாகி ஃபார்முலா. ஸோ ஆலன்-ஹெசன் ஃபார்முலாங்கிறது K ஈக்குவல் டு C d10 ஸ்கொயர். ஸோ மற்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்க ஏ வந்து ஜாக்கீஸ் ஃபார்முலா, ஆப்ஷன் சி வந்து ட்ரெசாகி ஃபார்முலா. கொஸ்டின்.
Modified Proctor test is also known as. Modified Proctor test is also known as. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். ஒரு தடவை ஏஇ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, நான் ஆனால் அப்போ படிக்காமல் போயிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. Modified Proctor test is also known as. ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரா, AASHO ஆர் டைட்ரைட் டெஸ்ட், இந்த மூணில் எது மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டோட இன்னொரு பேர்? ஸோ ஆப்ஷன் இஸ் பி, AASHO. AASHO. ஸோ இதோட டெஃபினேஷன் என்னென்னா, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே அஃபிஷியல்னு வரும். ஸோ அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே அஃபிஷியல். ஸ்டேட் ஹைவே அஃபிஷியல், அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே அஃபிஷியல், இதுதான் இதோட டெஃபினேஷன். மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே அஃபிஷியல்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோர்ஸ் கிரைன் சாயில் ஆர் பெஸ்ட் காம்பேக்டட் பை த. கோர்ஸ் கிரைன் சாயில் ஆர் பெஸ்ட் காம்பேக்டட் பை ட்ரம் ரோலர், வைப்ரேட்டரி ரோலர், ஷீப் ஃபுட் ரோலர். ட்ரம் ரோலர், வைப்ரேட்டரி ரோலர் அண்ட் ஷீப் ஃபுட் ரோலர். கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுற காம்பேக்ட் மிஷின் என்ன? ட்ரம் ரோலரா, வைப்ரேட்டரி ரோலரா, இல்லை ஷீப் ஃபுட் ரோலரா? இந்த மூணில் எது கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம்? இதுதான் கொஸ்டின். ஸோ கீழே கமெண்ட் பண்ணியாச்சா? ஓகே, பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? ஸோ ஆன்சர் இஸ் பி, வைப்ரேட்டரி ரோலர். கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து வைப்ரேட்டரி ரோலர். ஸோ இதிலே வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னால் நம்ம சொன்ன இந்த வைப்ரேட்டரி ரோலர், காம்பேக்ட் கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னு இன்னொன்று இருக்கும். ஸோ காம்பேக்ட் கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னு ஒரு டைப் இருக்கும். ஸோ எதை காம்பேக்ட் கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னு சொல்லணும்னா, இந்த ராக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த கேட்டகரியில் தான் வரும், காம்பேக்ட் கோர்ஸ் கிரைண்ட் சாயில். அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ட்ரம் ரோலர். காம்பேக்ட் கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுறது ட்ரம் ரோலர். சும்மா கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னு மட்டும் கேட்டால் வைப்ரேட்டரி ரோலர். ஸோ இதுவே காம்பேக்ட்னு மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் ட்ரம் ரோலர்னு அடிக்கணும். ஸோ புரிஞ்சிருச்சா? கோர்ஸ் கிரைண்ட் சாயில் ஆர் பெஸ்ட் காம்பேக்டட் பை த வைப்ரேட்டரி ரோலர் ஆர் காம்பேக்டர் கோர்ஸ் கிரைண்ட் சாயில்னு கேட்டிருந்தா ட்ரம் ரோலர்னு அடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஸ்டிஃப் கிளே இஸ் ஹைலி பர்மியபிள், இம்பர்மியபிள், லீஸ்ட் பர்மியபிள். ஸ்டிஃப் கிளேங்கிறது ஹைலி பர்மியபிளா, லீஸ்ட் பர்மியபிளா, இம்பர்மியபிளா? ஸோ இதில் எது ஆன்சர்? ஹைலி பர்மியபிள், இம்பர்மியபிள், லீஸ்ட் பர்மியபிள். எ ஸ்டிஃப் கிளேங்கிறது ஆன்சர் வந்து லீஸ்ட் பர்மியபிள். எ ஸ்டிஃப் கிளே இஸ் லீஸ்ட் பர்மியபிள். ஸோ ஹைலி பர்மியபிளை, ஸோ பர்மியபிள்னால் என்ன சொன்னேன்? சாயில் வந்து தண்ணி அந்த உறிஞ்சுற ஆக்ஷனுக்கு பேர் தான் அந்த பர்மியபிள், அதுதான் பர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ சாதாரணமாக கிராவல்லையாக இருக்கு இல்லையா, ஸோ சாதாரணமாக ஒரு சாயில்னே வச்சுக்கோங்களேன், அது எப்படி தண்ணியை ஊற்றினோன்னு உறிஞ்சுது. ஸோ அது வந்து ஹைலி பர்மியபிள். கிராவல் டைப்லாம் வர்றது ஹைலி பர்மியபிள். இதே கிளேனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை உறிஞ்சும். அதனால தான் களிமண்லாம் மேலே வந்து தண்ணி மழை பெஞ்சு ரொம்ப நாள் வரைக்கும் தேங்கி நிற்கும். ஸோ களிமண்ணில் அவ்வளோ ஈஸியாக வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்கிறாது. இதிலே கொஞ்சம் ரெண்டு டைப் இருக்குது, ஒரு பியூர் கிளே ஒன்று இருக்குது, ஸ்டிஃப் கிளே ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப பியூர் கிளேவாக இருந்தால் அது இம்பர்மியபிள், சுத்தமாக தண்ணியை உறிஞ்சாது, அந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்றுடும். இதே ஸ்டிஃப் கிளேங்கிற டைப்பில் கொஞ்சம் லீஸ்ட் பர்மியபிள், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிற ஒரு களிமண் தான் ஸ்டிஃப் கிளே. ஸோ ஸ்டிஃப் கிளே இஸ் லீஸ்ட் பர்மியபிள். இதே கரெக்டாக பியூர் கிளேன்னு கேட்டால் அது இம்பர்மியபிள். கிராவல் டைப் வந்து ஹைலி பர்மியபிள். ஸோ இதுதான் கொஸ்டின். A stiff clay is least permeable. Next question போலாமா? Next question, which of the following method is best suited for determination of permeability of coarse grained soil? Which of the following method is best suited for determination of permeability of coarse grained soil? So coarse grained soilக்கு சூட் ஆகிற permeability method என்ன? கோர்ஸ் கிரைன் சாயிலுக்கு சூட் ஆகிற பர்மியபிலிட்டி டெஸ்ட் மெத்தட் என்ன? கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தடா, ஃபாலிங் ஹெட் மெத்தடா, போத் த எபோவா, நன் ஆஃப் எபோவா? எது ஆன்சர்? யோசிச்சு பாருங்கள். கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் ஆகிற பர்மியபிலிட்டி டெஸ்ட் மெத்தட். ஸோ கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுற பர்மியபிலிட்டி மெத்தட் ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மியபிலிட்டி மெத்தட். கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மியபிலிட்டி மெத்தட் தான்
கோர்ஸ் கிரைண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கோர்ஸ் கிரைண்ட் பர்மியபிலிட்டிக்கும் ஃபாலிங் ஹெட் பர்மியபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபாலிங் ஹெட்னா லெஸ் பர்மியபிள். ஸோ கொஞ்சம் பர்மியபிள் கம்மியாக ஆட் பண்ணுற இந்த கிளேலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஃபாலிங் ஹெட் பர்மியபிலிட்டி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஹைலி பர்மியபிளாக இருந்தால் அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மியபிலிட்டி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். கோர்ஸ் கிரைண்ட் சாயில் இஸ் பர்மியபிலிட்டி மெத்தட் வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மியபிலிட்டி மெத்தட். ஸோ இதோட 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி லைவ் டெஸ்ட் வந்து இவ்வளோ தான், 10 கொஸ்டின் தான். ஸோ இந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். படிக்கலனாலும் ஒரு தடவை எடுத்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். அப்படியே கீழே லைவ் டெஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இனிமேல் கண்டினியூ பண்ணலாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.